விபத்தி நெறிதான் விசிஷ்டாத்வைத நெறிக்கு ஒரு தலைமை கொள்கையாக இருக்கிறது. கம்பன் ஆரம்பிக்கும் போதே அன்னவர்க்கு சரண் நாங்களே என்று தொடங்கி கடைசி வரைக்கும் எத்தனையோ சரணாகதிகளை அமைக்கின்றான். தேவர்கள் சரணாகதி, தண்டக முனிவர்கள் சரணாகதி, சுக்ரீவன் சரணாகதி, வீடனன் சரணாகதி, வருணன் சரணாகதி என்று காவியம் முழுவதும் பல சரணாகதிகளை அமைத்துள்ளான். இவ்வாறு கம்பன் ராமானுசரின் விசிஷ்டாத்வைத நெறி நின்றே இறை கொள்கைகளையும் தத்துவங்களையும் படைத்திருக்கின்றான் என்பதும், அவன் ராமானுசர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட தீவிர வைணவன் என்பதும் தெளிவாகிறது. மேலும் ராமானுசரின் தத்துவங்களையும் கொள்கைகளையும் மிகுதியாக எடுத்தாண்ட காரணத்தால் கம்பன் ராமானுசருக்கு காலத்தால் பிற்பட்டவன் என்ற கருத்தும் உறுதியாகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிகச் சுருங்கிய நேரத்தில் தங்களால் முடிந்த அளவு திறமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அறிவு ஆராய்ச்சி என்பது முடிவற்றது. ஆராய்ச்சி கூட ஒரு அளவில் முடிவான இல்லை. நான் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன், இன்னைய வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சி சரி, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஆராய்ச்சி தூக்கி போட்டுருவார். அதனால ஆராய்ச்சி என்பது முடிவில்லை, அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும், முடிவற்றது. அறிவு அப்படித்தான். கடற்கரையில் போய் நின்னோம், மெரினா பீச்சில் இப்படி பார்க்குறேன், சாயந்தரம் 6 மணி, சூரியன் மறைகிறான். மறைகிறது என் கண்ணுக்கு தெரியுது. கண்ணு என்ன சொல்லுது? இந்த தானே மறையுது அப்படிங்குது. சான்றா ஏதோ எனக்கு ஒரு பெரிய விமானம் இருக்கு, ரெக்கை கட்டிட்டு நான் பறக்கிறேன், பறந்து இருந்தா தெரியுதே, போய் பிடிச்சிடுவோமே போனா பிடிக்க முடியுமா? அறிவுதான் அப்படிதான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுன்னு அவரு வேற ஒரு போக்குல சொல்றாரு. அவங்க டென்னிசன்கிற ஒரு ஆங்கில கவிஞன் சொன்ன, நாலெட்ஜ் இஸ் லைக் எ சிங்கிங் ஸ்டார். கடலில் மூழ்கி மறைகின்ற ஸ்டார்ங்கிறது அந்த இடத்துல சன்னு அர்த்தம், சூரியன் அர்த்தம். ஸ்டாருக்கு பழைய மிடில் இங்கிலீஷ்ல மீனிங் வந்து சன். நாலெட்ஜ் இஸ் லைக் எ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் தி அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது அறிவுன்னா. அதனால இந்த அறிவெல்லாம் பல வகையில் நம்ம சொல்றோம். அவங்களாம் சில கருத்துக்களை தான் சொல்ல முடியும், ரொம்ப குறைவா. அதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, பெரிய பெரிய வைணவ வேதாந்திகள் பேசுற ஒரு பெரிய வைணவ விசிஷ்டாத்வைத தத்துவத்தை கோட்டும் சூட்டும் போட்ட ஒரு சிங்கப்பூர் ஆங்கிலேய உலகத்தில் இருக்கிறவர் வந்து இந்த அளவு பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தடிக்கு விழுந்தா பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு. நம்ம வேண்டாலும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பஸ்ல போகும் பொழுது, நடந்து போகும் பொழுது, காலையில 6 மணிக்கு ஒரு வகையான பாட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வகையான பாட்டு, எல்லா பாட்டுகளையும் பாட்டு, நம்ம பாட்டு, இது பாட்டு, இதே படும் பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சிங்கப்பூர்ல இருந்து வந்து நான்யாங் யூனிவர்சிட்டியில இருக்கிற கம்பனுடைய விசிஷ்டாத்வைத பேசுறது நம்முடைய பாராட்டுக்குரியவர். நம்முடைய சம்பத் அவர்கள், நம்முடைய சங்கரநாராயணன் அவர்கள், எனக்கெல்லாம் வயசாகி போச்சு. இதுதான் இளைஞர்கள் தான் நிறைய இனிமே எடுத்து பேசணும். ரொம்ப காலம் கழிச்சு மேடையில் என்னாலாம் பேச முடியாது. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இது போன்ற இளைஞர்கள், அது ஆராய்ச்சிங்கிறது விரோதம் இல்லாமையே, காழ்ப்புணர்ச்சி இல்லாமலே வளரணும். அதான் இலக்கிய ஆராய்ச்சி. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு இவருடைய பேச்சுக்கள் அடித்தளமாக அமைந்தன என்று சொல்லி, இது எல்லாத்தையும் விட நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம், உட்கார்றதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்றது? அதனால வேற எல்லாரையும் விட உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இருந்ததுனால இந்த பேச்சாளர்கள் பேசினார்கள். நம்முடைய ஆய்வுக்களையும் அருந்தமிழ்கலையும் பெருமையாக வளர வேண்டும் என்று, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று நிறைவாக எல்லோரையும் வாழ்த்து கூறி உங்களையும் வணங்கி நிறுவுகிறேன். வணக்கம்.